ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளுடைய சுதந்திர தினம். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நாள் நல்ல நாளா போகுமான்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு செய்தி இந்தியாவையே கலங்க வச்சிருச்சு. அந்த செய்தியை யாரும் கேட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இந்தியால இனி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வருஷமும் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் 2012 நிர்பயா கேஸ்ல ஸ்டார்ட் ஆகி 2013 மும்பைல போட்டோ ஜர்னலிஸ்ட் ரேப் கேஸ், 2014 யூபியில 2 சின்ன குழந்தைங்க ரேப் கேஸ், அதை தொடர்ந்து 2016 அரியலூர்ல 17 வயசு பிரெக்னன்ட் லேடி ரேப் கேஸ், 2017 உன்னாவ் ரேப் கேஸ், 2018 கத்துவா ரேப் கேஸ், 2019 ஹைதராபாத்ல வெட்டினரி டாக்டர் ரேப் கேஸ், 2020 அத்ரஸ் கேங் ரேப் கேஸ், அதை தொடர்ந்து 2024 கொல்கத்தால டியூட்டில இருந்த டாக்டரை ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கொல்கத்தால ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 31 வயசுடைய ஒரு பெண் பிஜி படிச்சிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை நைட்டு அவங்க தான் டியூட்டில இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டியூட்டி டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் டியூட்டில இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா விடிய காலையில 2 மணி இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ஏறக்குறைய 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்ததுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 4வது மாடியில இருக்கிற செமினார் ஹால்குள்ள போய் தூங்க போறாங்க. ரொம்ப டயர்டானதுனால அசந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில 7 மணி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற அம்மா வராங்க. செமினார் ஹாலை கிளீன் பண்ணலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஷாக். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கத்துற சவுண்டு. என்னடா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஊழியர்ஸ், அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அவங்க அரை நிர்வாணமா இறந்துருக்காங்க. கண்ணுல ரத்தம் கசிஞ்சும், வாயில ரத்தம் கசிஞ்சும், அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல ரத்தம் கசிஞ்சும் அவங்க இறந்துருக்காங்க. உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களை டேக் ஓவர் பண்ணி போஸ்ட்மார்க்கு அனுப்பி விட்டுறாங்க. கொலையா இல்ல தற்கொலையான்னு கண்டுபிடிக்க போலீஸ் போயிடுறாங்க. அந்த மர்டர் நடந்த செமினார் ஹால்ல சிசிடிவி கேமரா இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வராண்டாவில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓட்டி பார்த்ததுல நள்ளிரவு 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள ஒருத்தன் உள்ள போறான். 40 நிமிஷம் கழிச்சு தான் வெளியே வரான். கண்டிப்பா அவன் தான் மர்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இவன் உள்ள போகும்போது கழுத்துல ப்ளூடூத் ஹெட்செட் போட்டுட்டு உள்ள போறான். ஆனா வெளியே வரும்போது கழுத்துல ஹெட்செட் இல்ல. அந்த மர்டர் நடந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு அப்படி தேடும்போது உடைஞ்சு போன ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது. அந்த ஹெட்செட்டோட கலரும் அவன் கழுத்துல போட்டிருந்த ஹெட்செட்டோட கலரும் சேம். அதனால கண்டிப்பா இவன் தான் அந்த மர்டரை பண்ணிருக்கணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த கொலையாளி பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய். இவன் 2019 வாலண்டியர்ஸா இங்க ஒர்க்ல ஜாயின் பண்றான். இவனோட சேலரி பாத்தீங்கன்னா 12,000. அவனுக்கு போதுமான சேலரி இல்லாதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல புரோக்கர் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா 4 மேரேஜ் பண்ணிருக்கான். அதுல 3 பொண்ணுங்க வந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு கேன்சரால இறந்து போயிருது. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸார் மறுநாள் காலையில அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா துணி துவைச்சு காய போட்டிருக்காங்க. அந்த துணி பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரால பார்த்த அதே துணி. எந்த தடயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துணியை நல்லா துவைச்சு காய போட்டிருக்கான். அந்த வீட்டுல வேற ஏதாவது தடயம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஷூ கண்ணுல படுது. அந்த ஷூல பாத்தீங்கன்னா ரத்த கரை இருக்கு. அந்த ரத்தமும் அந்த இறந்து போன பெண்ணோட ரத்தமும் ஒன்னா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ல அந்த லேபுக்கு அந்த ஷூ எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் ராய் கிட்ட இருக்க போனை வாங்கி பார்க்கும்போது நிறைய ஆபாச படம் பார்த்திருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஆபாச படம் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப எதுக்கு போராட்டம்ன்றது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயத்தாலே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது என்ன பயனா, இறந்த டாக்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய அதிர்ச்சியான விஷயம் வெளியே இருக்கு. அது என்னன்னா, அந்த பொண்ணோட வாயில ரத்தம் கசிந்து, கழுத்துல காயம், கையில காயம், கால்ல காயம், இடுப்புல காயம், வயிற்றுல காயம்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பிறப்பு உறுப்புலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்டையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல 150 கிராம் ஸ்பெர்ம் இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா ஒருத்தர் பண்ண வாய்ப்பே இல்ல, 10 பேர் சேர்ந்துதான் இந்த ரேப்பை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டருக்கே பெரிய கன்ஃபியூஷனான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து ரத்தம் கசிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு கண்ணாடி போட்டனால அந்த கண்ணாடி உடைஞ்சு துகள் உள்ள போனனால தான் ரத்தம் கசிஞ்சிச்சா அப்படின்னா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி அந்த கண்ணுக்குள்ள இருந்தே ரத்தம்ன்றது கசிஞ்சிட்டு இருக்கு. அது ஏன் கசியுது அப்படின்றதே ரொம்ப பெரிய கொஸ்டினா அந்த டாக்டர்
சிலருக்கு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அந்த டாக்டர்ஸ்கள் எல்லாருமே போராட்டம்ன்றது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்குன்னா, அப்ப எங்களுக்கெல்லாம் சேஃப்டியே இல்லையே! சேஃப்டி இல்லாம நாங்க எப்படி வேலை பார்க்கறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம்ன்றது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் அந்த நாட்டுல நடக்கிற இஷ்யூ. இந்த கேஸ சிபிஐ விசாரிச்சாலும், ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சாலும் மத்த கேஸ் மாரி காலம் தாமதம் பண்ணாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும். விரைவான தீர்வு தான் இந்த மாதிரியான குற்றவாளிக்கு பயத்தை உண்டாக்குமோ தவிர, காலம் தாமதம் செஞ்சு வழங்கப்பட்ட தீர்வு தீர்வல்ல. ஸோ டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ அன் இன்ஜஸ்டிஸ்.